தரங்கம்பாடியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து முதல் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு ஏஷியாலேயே இங்கே தாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. உலகத்திலேயே வந்து தமிழில் முதலாக பைபிளை மொழிபெயர்த்தது இங்கே தாங்க. இதுதான் வந்து ஏஷியாலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கட்டப்பட்ட முதல் பள்ளிக்கூடம் இதுதானாங்க. பாதி கோட்டை வந்து இந்த கடலுக்குள்ளே மூழ்கிருச்சாங்க. ஸோ மூழ்கினதெல்லாம் தெரியுது பாருங்கள், பாதி இது அப்படியே செதஞ்சு போனதெல்லாம் தெரியுது பாருங்கள். சீகன்பால்க் அவங்க யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு பிரிண்டிங் மிஷின் இந்த ஃபோட்டோவில் இருக்க உடன் டைப் பிரிண்டிங் மிஷின் 1712 ஜெர்மன்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வதந்திங்க, ஒரு ரூமருங்க, என்னென்னா பயங்கரமாக வந்து சோசியல் மீடியாவிலும் சரி யூடியூப் இன்ஸ்டாவில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு வதந்தி மாதிரி நிறையா பரவிட்டு இருக்கு. அது என்ன ரூமர்னா, ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேங்க. அந்த காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருந்த ஒரே ஒரு டச் காலனி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்குபார். தமிழில் இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி. சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 285 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தரங்கம்பாடியை வந்து அமைஞ்சிருக்கு. தரங்கம்பாடின்னு எதுக்கு இந்த ஊருக்கு பேர் வந்துச்சுன்னா, கடல் அலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலை சவுண்டை கேட்கும் போது அப்படியே பாட்டு பாடுற மாதிரி இருக்குமா, சிங்கிங் வேவ்ஸ்னு வந்து சொல்லுவாங்க அந்த கடற்கரையை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடின்னு பேர் வந்துச்சு. ஸோ இந்தியாவிலே வந்து முதலாக பயன்படுத்திய அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே தாங்க இருக்குது. இன்னும் அந்த பிரிண்டிங் மிஷின்லாம் இங்கே தான் இருக்கான். ஸோ முதலாக வந்து பைபிள் வந்து இங்கே தான் வந்து அச்சிட்டாங்களாம். சீகன்பால்ங்கிற ஒருத்தர் வந்து அந்த ஒரு ஜெர்மன்கார் வந்து அந்த காலத்தில் வந்து இங்கே தான் வந்து லேண்ட் ஆகிருக்காரு வந்துட்டு. ஸோ இந்த ஊரில் வந்து கிறிஸ்டியானிட்டி பரப்புறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவரை வந்து இங்கே இருக்கிற அப்போ இருந்த டேனிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் அவரை வந்து வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ அவரோட கால் தடம் பதிச்ச இடம், அப்புறம் வந்து அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, இந்தியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட முதல் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அந்த பிரிண்டிங் மிஷினு எல்லாமே இந்த கிராமத்தில் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கிராமத்தில் இருக்குது. எனக்கு பின்னாடி தெரியும் பார்த்தீங்களா அந்த ஃபோர்ட்டு. ஸோ அது பாதி இது வந்து கடலுக்குள்ளே முங்கிருச்சாங்க. ஸோ அதோட அடையாளம்லாம் வந்து மேலாப்பில் தெரியுது. ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டுருங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸ், இந்த ஃபோர்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 5 rupees வந்து வாங்குறாங்க. சில்ட்ரனுக்கு 3 ரூபா வாங்குறாங்க. ஸ்டில் கேமரா 30 ரூபா, வீடியோ கேமரா வந்து 100 rupees சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் போதும் அப்படின்னாங்க. 15 to 20 minutes ஃபுல்லாக அந்த ஃபோர்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாமாங்க. இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா கிபி 1620 வருஷம் தஞ்சாவூர் மன்னர்
ரகுநாத நாயக்கர் இருக்கார்ல, அவரோட கடற்படை தளபதியாக இருந்த ஓகிட், அப்புறம் அவர் தான் வந்து இந்த கோட்டையை வந்து 1620 வருஷம் வந்து கட்டியிருக்காருங்க. மெயினாக அந்த கோட்டை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து டென்மார்க்கு அப்புறம் இந்தியா இந்த நாடுகளுக்கு இடையேயான அந்த தொடர்புகள் இருக்குது பார்த்தீங்களா, வெளியுறவு தொடர்புகள் எல்லாத்துக்கும் இந்த கோட்டை வந்து ஒரு பெயர் பெற்ற கோட்டையாக வந்து அந்த காலத்தில் விளங்கியிருக்கு. அங்கேருந்து வெளியே அந்த கப்பலில் வருது பார்த்தீங்களா, அந்த சரக்குலாம் வருது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம். ஸோ இது வந்துட்டு வெடி மருந்து அறை, ரூம் ஃபார் கன் பவுடர். ஸோ இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் தான் காரைக்கால் இருக்குது. வீரர்கள் தங்கும் அறை, இதுக்குள்ளே போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. இதில் எப்படி கிறுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், மாநகட்ட பழுக. ஸோ நம்ம ஆளுகளுக்கு வந்து எதை எப்படி பாதுகாக்கணும் இன்ன வரைக்கும் தெரியாது. ஸோ இதெல்லாம் அப்படி செவுத்தில் கீச்சுன்னா அது ஒரு வீரத்தோட அடையாளம், காதலோட அடையாளம் நினச்சி இன்னும் முட்டா கூய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள்லாம். என்னத்த செய்கிறது இல்லை. நீ அடுத்த வரவங்கலாம் ஒழுங்காக இருங்க, செக்ஷன் செவுத்தில் இருக்குன்னா தான் லவ் டெவலப் ஆகுனா. ஃபுல்லாக காதல் கள்ளக்காதல் பேராக எழுதி வச்சுருப்பாங்க போல. ஹாட்டினை போட்டு முத்து பிரியா மயிறு மாதிரி இருக்குது பேரெலாம். சரி, ஒருத்தனைக்கு 10 பேர் போட்டு வச்சுருக்கேன். கேவலப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல இடங்கள்லாம் வந்து. தயவு செஞ்சு இந்த மாதிரி இடங்களுக்கு கப்புள்ஸ் அலோவ் பண்ணாதீங்க ப்ளீஸ். சுற்றி பார்க்க வராங்களா, எதுக்கு வராங்கன்னே தெரியல. நீர் கொண்டு வரும் வழியா. ஸோ இந்த பக்கமாக கடல்லேருந்து நீரை உள்ளே கொண்டுருவாங்க போல இருக்குது. கோழி வளர்க்கும் முறை சின்ன ஃபுட் தாங்க ஆக்சுவலாக. ஸ்டோரும் கிச்சன் ஸ்டோரும். பிற பீர் மற்றும் மொய் நிறையா. இன்னும் பீர் ஒயின்லாம் இன்னும் இருக்கா? ஆக்சுவலாக பல வருஷமாக உள்ளே பொத்தி வச்சுருந்தா நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படிம்பாங்க. இது தாங்க ஃபோர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா பீச்சு. கைஸ், பாதி கோட்டை வந்து இந்த கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சாங்க. ஸோ மூழ்கினதெல்லாம் தெரியுது பாருங்கள், பாதி இது அப்படியே செதஞ்சு போனதெல்லாம் தெரியுது பாருங்களேன். ஸோ அடுத்து அதை கீழே போய் பார்க்கலாங்க. ஆனால் மதிய நேரத்தில் வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. வெயில் காலத்தில் வந்து ஈவினிங் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா காற்றோட்டமாக பீச் காற்று நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணலாம். இந்த தெரியுது பார்த்திங்களா, அந்த சிலுவை போட்டிருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து 1706 வருஷம் வந்து சீகன் பால் அவர் வந்து ஜெர்மன்லேருந்து இங்கே தான் வந்து லேண்ட் ஆனாராங்க. நம்ம தரங்கம்பாடியில் தான் வந்து இறங்கினாராம் கிறிஸ்டியனிட்டியை பரப்புறதுக்காக. ஸோ அப்போ இருந்த அந்த டேனிஷ் பீப்புள்ஸ் வந்து அந்த டேனிஷ் கவர்மெண்ட் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க நாட்டுக்கு வந்து தந்தி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் ஊரை சேர்ந்த ஒருத்தரை நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ அந்த நாட்டில் இருந்த அதிபர் அவங்க பெரிய பெரிய ஆளுகளாக வந்து இவரை வந்து மீட்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு டேனிஷ் அவங்க கவர்மெண்ட்டை பேசி இவரை வந்து மீட்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீகன் பால் என்ன சொல்லியிருக்காரு, நான் இங்கேருந்து போக மாட்டேன், நான் இந்த ஊர் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய மக்களை இந்த கிராமங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்கள் நிறைய ஊர்களில் வந்து இருக்கிற மக்களை வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வரலாறு, ஒரு உண்மை சம்பவம். இங்கே குளிப்பதோ விளையாடுவதோ உயிருக்கு ஆபத்து. இங்கே பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. கடற்கரைக்கு ஸ்பெல்லிங் தப்பா அதில் அப்புறம் தான் பூராயெல்லாம் இல்லை. காவல் நிலையம் தரங்கம்பாடி. ஸோ அது கீழே பாருங்கள் ஒரு பீர் பாட்டில் கிடக்கு. குடிங்க தப்பு கிடையாது, குடிச்சு போட்டு கரெக்டாக எடுத்து குப்பத்தொட்டியில் போட்டுப்பாங்க. ஸோ யாராவது உடஞ்சி போச்சு எவன் காலாச்சும் குத்தி கீட்டி போவோம். டெமாலிஷன்லாம் தெரியுது பாருங்களேன், அந்த செங்கல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த கோட்டையோட பாதி இதுங்க டேனிஷ் ஃபோர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பாதி இது வந்து இந்த கடலுக்குள்ளே முங்கிருச்சாங்க. ஸோ அதோட அடையாளங்கள்லாம் வந்து இன்னமும் கடலுக்கு வெளியில் அப்படியே தெரியுது. இந்த பக்கம்லாம் நிறையா கோட்டை அப்படியே பாதி இது இதாகிடுச்சான், பெரிய கோட்டை. இப்போ அது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. மற்ற எல்லாமே நிறைய இது கடலுக்குள்ளே முங்கிருச்சு அப்படின்னாங்க.
கடலோட அந்த அலை சீற்றை வந்து பயங்கரமாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. எல்லாத்தையும் வந்து அங்கே போலீஸ்காரங்க 2 பேர் நிற்கிறாங்க. யாரும் கடலில் இறங்கி குளிக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் அங்கே குளிக்கிறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் ஒரு பாதை மாதிரி வந்தது, அப்படியே நடந்து வந்தோம். சூப்பராக இருந்தது. நல்லா நிறைய பேர் இந்த இடத்துல நடந்து வந்து அப்படி ரசிக்கிறாங்க. நின்று இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம ஊரில் சென்னையில் இருக்கிற மாதிரி மெரினா பீச் மாதிரி ரொம்ப கச்சலாம் இல்லை. நார்மலாக வந்து ரொம்ப ஃப்ரீயாக தாங்க இருக்குது. இந்த இன்றைக்கி சண்டே வேறு, இன்றைக்கி ரொம்பலாம் கூட்டம் இல்லை. நல்லா ஃப்ரீயாக வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த தெரியுது பாருங்கள் ஒரு பில்டிங்கு. ஸோ இது வந்து அந்த காலத்தில் வந்து டேனிஷ் அவங்க அந்த கவர்மெண்ட்டோட கவர்னர் மாளிகையை வந்து 16ஆம் நூற்றாண்டில் வந்து இது தாங்க இருந்துச்சாங்க. ஸோ எடுத்து நம்ம கவர்மெண்ட் இருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை புதுப்பிச்சு இங்கே வந்து மியூசியம் கொண்டு வர போகிறாங்களா. ஆக்சுவலாக வந்து 1793 வந்து டேனிஷ் அந்த கவர்னர் தங்க இடம் அந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 1845 வருஷம் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து கைப்பற்றிருக்காங்க அந்த பில்டிங்கை பண்ணிவிட்டு. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டா, செஷன் கோட்டா வந்து இந்த பில்டிங்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ட்ரங்குபார் மெரி டைம் மியூசியம்னு டேனிஷ் இந்தியன் கல்ச்சர் சென்டர்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மியூசியத்தில் வந்து ஆன்டிக்யூ ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குமா, பழங்காலத்து பொருட்கள்லாம் இருக்குமா. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு காசு கொடுத்து கூட இங்கே தாராளமாக வாங்கிக்கலாங்க. கைஸ், இப்போ நான் அந்த கிராமத்துக்குள்ளே சீகன் பால் இருந்தார் பார்த்தீங்களா, அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே தான் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குன்னாங்க. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பிரிண்டிங் ப்ரெஸ் அங்கே தான் இருக்குன்னாங்க. ஸோ இந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா அட்மீரல் தெரு. அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. ஊரே பயங்கர அமைதியாக க்ளீனாக இருக்குங்க. வீட்டில் அந்தளவுக்கு குப்பையே இல்லை, செம்மையாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. தச்சு பயிலகமே இருக்குங்க. ஆக்சுவலாக தட்டச்சு பயிலகம்னா ஸோ அந்த பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த டைப்ரைட்டிங் கிளாஸுங்க. அது இதுவும் செதஞ்சு போய் பயமாக அது டேமேஜ் ஆகி கிடக்கு. இந்த பக்கம் நான் வரும்போது பார்த்தேன் நிறையா ஸ்கூல் இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ஸ் தான் நிறையா இருக்குது. எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்குது. இது பிஷப் ஸ்கூல் அது. ஸோ வீடு இந்த பக்கம் தான் போகணுமா, அவரோட வீடு. இது ஒரு ஸ்கூலு. ஸோ அவரோட சிலை இங்கேயே வச்சுருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலு, ஜான்சன் நினைவு மேல்நிலைப் பள்ளி. இது வந்துட்டு பழங்காலத்து ஒரு சர்ச்சுங்க இது. ஸோ இந்த தேவாலயத்தை பார்த்திங்கன்னா நம்ம சீகன் பால் தான் வந்து 1968 வந்து பில்ட் பண்ணியிருக்காருங்க. அப்படியே நிறைய செடியெலாம் முடிச்சுக்கிட்டுங்க, பயங்கர டேமேஜ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த இடத்துல அந்த காலத்தில் வந்து இது மேலே நின்று தான் வந்து போதனைலாம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஓடெல்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்கு பாருங்க, நிறைய கீழே. சேஃப்டியில் தான் நிறைய ஓட்டெலாம் கீழே வந்து கிடக்கு, ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்குது. என்ன பண்ணுறீங்க? விளாண்டுட்ருக்கீங்களா? என்ன இங்கே உங்கள் வீடா இல்லை ஹாஸ்டலில் இருக்கீங்களா? எல்லாம் இங்கே தான் படிக்கிறீங்களா? வீடெல்லாம் சொந்த ஊர்லாம் அப்படியா? ஓ, எல்லாம் இங்கே வந்து படிக்கிறீங்க, ஹாஸ்டலில் தான் இங்கே படிக்கிறீங்க. இது என்னடா சர்ச்சு தானே அது? சரி, இதை பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல. ஃபஸ்ட் கட்டினதா, அவர் கட்டினதா? சீகன் பால் ப்ரேயர் பண்ண இடம். ஓ, சீகன் பால் கட்டினது தான் இந்த சர்ச்சு. இது வந்து கட்டினா சீகன் பால்க்கு அவங்க யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு பிரிண்டிங் மிஷின் இந்த ஃபோட்டோவில் இருக்க உட்டன் டைப் பிரிண்டிங் மிஷின் 1712 ஜெர்மன்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரிண்டிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் பைபிள் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன் மிஷின், உட்டன் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 18th century இந்த பிரிண்டிங் மிஷின் இது சீகன் பால் கையாக பயன்படுத்தலை. மிஷின் மட்டும் மெட்டலில் இருக்கும். இதுக்கு யூஸ் பண்ணுறது உட்டன் லெட்டர்ஸ் தான். ஒரு டைமுக்கு ஒரு பேஜஸ் பிரிண்ட் ஆகும். மேனுவலாக பிரிண்ட் பண்ணுவாங்க சார். இதுக்கப்புறம் வந்து தான் அந்த பிரிண்டிங் மிஷின் சார். அது மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இதை விட அட்வான்ஸாக இருக்கும் சார். இந்தியான்னு சொல்ல முடியாது, தென் ஆசியாலே வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஷியாலே ஃபஸ்ட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. சீகன் பால் அவரோட ஒரிஜினல் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் அது அப்படியே வந்து இன்னும் பாதுகாத்து வச்சு வந்துட்டுருக்காங்க. நோட்டில் எழுதி வச்சுருக்காரு பார்த்தீங்களா. 1982 தான் சீகன் பால் பிறந்திருக்காரு. ஓகே, அவருக்கும் ஞானஸ்தானம் பண்ண
அதோட பாத்திரம் இங்கே வந்து இன்னும் வச்சுருக்காங்க. ஜெர்மன்லேருந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து கொடுத்து இந்த மியூசியத்துக்காக கொடுத்து பாதுகாத்து வச்சு வந்துட்டுருக்காங்க இன்னமும். கைஸ் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு சீகன்பர்கோட வீடு அந்த பக்கம் தாங்க இருக்குது. ஸோ அவர் தான் வந்து முதலாக தமிழில் வந்து பைபிளை வந்து மொழிபெயர்த்தவருங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஏசியாவிலே பார்த்தீங்கன்னா முதலாக அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து கொண்டு வந்தது அவர் தாங்க. முதலாக தமிழில் வந்து பைபிளையும் பிரிண்ட் பண்ணார் அவர் தாங்க. ஸோ வந்து இந்த ஸ்கூலில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க ஏசியாவிலேயே கட்டப்பட்ட முதல் பெண்களுக்கான பள்ளிக்கூடம். இப்போ படிக்கிறீங்க அப்படியா? அதெல்லாம் கோச்சிங்க. சரியா சரி அதான். அப்படியா? அப்படி அவர் என்ன பண்ணார் குருண்டல் வந்து? ஓ 2 பேரும் சேர்ந்து தான் வந்தாங்களா சீகன்பால்? ஹென்ரி பிளிச்சனத் இருந்தாரு. அவர் வந்துட்டு போயிட்டாரு. அவருக்கு இந்த சூழ்நிலை பிடிக்கலன்னு போயிட்டாரு. அவர் சொந்த ஊருக்கே போயிட்டாரு. 8 மாதம் ட்ராவல் பண்ணி ஜெர்மனிலேருந்து வந்துட்டு சூழ்நிலை பிடிக்க திருப்பி போயிட்டாரு. ஓகே. இங்கே தான் ஒரு ஐயர்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டாரு. சீக்கிரம் தமிழ் கற்றுக்கிட்டாரா? ஓ சூப்பரா. ஸோ இங்கே பக்கத்தில் தான் ஒரு ஐயர் வீட்டில் வந்து சீகன்பால் வந்து தமிழ் கற்றுக்கிட்டாராங்க. தமிழ் கற்றுக்கிட்டு பைபிளை வந்து தமிழில் மொழிபெயர்த்து ஸோ எல்லாத்துக்கும் தமிழ் மக்களுக்கு புரிகிற மாதிரி வந்து கொண்டு சேர்த்தாருங்க. தரங்கம்பாடியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து முதல் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு ஏசியாவிலேயே இங்கே தாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசியாவிலேயே வந்து முதல் பெண்களுக்கான பள்ளிக்கூடமும் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் தமிழில் வந்து பைபிளை இங்கே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏசியாவிலேயே வந்து முதல் சர்ச் வந்து இங்கே தாங்க கட்டியிருக்காங்க தரங்கம்பாடியில். அப்படியா? ஓ தமிழ் எழுதி கற்றுக்கிற போதா? ஆஹா சூப்பரா. தமிழ் கற்றுக்கிட்டாரா? உலகத்திலேயே வந்து தமிழில் முதலாக பைபிளை மொழிபெயர்த்தது இங்கே தாங்க. கைஸ் இந்த தரங்கம்பாடி பீச் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்டால்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்நாக்ஸ் ஸ்டாலு, அப்புறம் வந்து பஜ்ஜி கடை, நிறைய வரிசையாக வந்து கடைகள் இருக்குங்க. எவ்வளோண்ணா? 10 ரூபாயா? நீ டீ சாப்பிடா? ஒரு வதந்திங்க, ஒரு ரூமருங்க. என்னென்னா பயங்கரமாக வந்து சோசியல் மீடியாவிலும் சரி, யூடியூப், இன்ஸ்டாவில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு வதந்தி மாதிரி நிறையா பரவிட்டு இருக்குது. அது என்ன ரூமர்னால், ஒரு மதிய நேரத்தில் ஒரு 3:45லேருந்து 4:45 வரைக்கும் இங்கே வந்துட்டு இந்த தரங்கம்பாடியில் உள்ள பீச்சில் நின்று அந்த பீச் காற்றை சுவாசித்தா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த காக்கா வலிப்பு வந்து சரியாயிருமா அப்படின்னு வந்து ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. அதை நம்பி நிறைய மக்கள் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்பி வராதிங்க. இங்கே நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. நிறைய வரலாற்று அடையாளங்களை வந்து நம்ம தமிழ்நாட்டோட பெருமையை வந்து கூட்டுறதான நிறைய வரலாற்று பெருமைகள் இங்கே இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்க்க வாங்க. அந்த மாதிரி வந்து வதந்திகளை நம்பாதீங்க. நிறையா ஊர் மக்கள்லாம் வந்து கேட்டு சிரிக்கிறாங்க யூடியூப்லேருந்து. அப்புறம் வந்து நிறையா இந்த வந்து சோசியல் மீடியாவில் வந்து தப்பாக பரப்புகிறாங்க. ஸோ ஒருத்தரெல்லாம் வந்து ரொம்ப பொங்கி எழுந்துட்டார். என்னென்னா, இங்கே பக்கத்தில் உள்ள கடைக்காரங்களாம், அந்த பீச் பக்கத்தில் உள்ள கடைக்காரங்களாம் வந்து 15-20 ரூபாய் காரே வாங்கிட்டாங்க. அந்தளவு கூட்டம் நிறைய வர வந்துச்சு அந்த நியூஸ்லாம் பரவனதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி எதுவும் நம்பாதீங்க. அந்த மாதிரிலாம் இந்த பீச் காற்றை சுவாசிக்கிறதுனால நமக்கு வந்து வியாதி சரியாகாது. டாக்டர்கிட்ட போனால் தான் சரியாகும்.